காலத்தில் டைனோசர் கட்டினது. ஸோ இந்த சர்ச் உள்ளே போய் அங்கே இருக்க இயேசுவையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம். இப்ப நம்ம பாக்குறது ஜீகன் பாலூர் அழகான உருவச்சிலை. எதுக்காக இந்த உருவச்சிலை இங்க வச்சிருக்காங்கன்னா, இவர் நம்ம தமிழால காதல் கொண்டாரு. அந்த மொழியை காதல் கொண்டு அதை கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு பிரிண்டிங் பிரஸ் எடுத்து தமிழ் அச்சகத்தை பண்ணி தமிழுக்கு நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு. அதனால அந்த அவருடைய பிரிண்டிங் பிரஸ்ஸே இங்கதான் இருக்கு. அந்த பிரஸ் பின்னாடி இருக்குது. ஆனா இப்ப அந்த பிரஸ் இயக்கம் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அவருடைய ஞாபகார்த்தமா தமிழுக்கு தொண்டு செய்தவர் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப, அதுவும் பைபிளையும் தமிழ் டெஸ்டிமோன், ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனை தமிழ்ல அச்சடித்தவர், பெருமைக்குரியவர் இவர் தான். டேனிஷ் காலங்காலத்தில் இது அட்மிரல் ஸ்ட்ரீட்டா இருந்தது. அதுக்கு பிறகு சீகன் பால் 1706 தான் இங்க வந்தாரு. டேனிஷ் கவர்மெண்ட் அவரை உளவாளின்னு சொல்லி அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 24 மணி நேரமும் அந்த கடற்கரையில ஒரு சீகன் பால் நினைவு ஸ்தூபி ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்தூபியில 24 மணி நேரமும் நின்றுகிட்டே இருந்திருக்காரு வெயில்ல. அதுக்கு பிறகு டேனிஷ் கவர்மெண்ட் அவருக்கு சலுகை காட்டி ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அவர் உளவாளின்னு தான் முன்னே நினைச்சாங்க. ஆனா இவர் மதத்து சம்பந்தமா வந்திருக்காருங்கிறது பிறகுதான் தெரிஞ்சு போய் அவரை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு முஸ்லீம் சமுதாயத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் இடம் கொடுத்தாங்க. அப்போ இவர் சீகன் பால் தமிழ் தெரியாத காரணத்தினால தமிழை கத்துக்கிட்டாரு. தமிழ் மொழியில ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால தமிழ் மொழி நம்மனா ஜெர்மன்ல இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள கட்டார தெருவுல அந்த எழுத்துலாம் வடிவமைச்சு, ஓலைச்சுவடியில் உள்ள எழுத்துலாம் வடிவமைச்சு ஜெர்மனுக்கு எடுத்துட்டு போய் அங்கேருந்து மிஷின் தயார் பண்ணி அங்கேருந்து கொண்டுட்டு முதல்ல 1712 தான் ஜெர்மன்ல இருந்து மிஷின் வந்தது. 3 ஆண்டு கழிச்சு அதை எப்படி செயல்படுத்தலாங்கிற ஒரு எண்ணத்துல முதல்ல பைபிளை தான் பிரிண்டிங் பண்ணியிருக்கிறாரு. அது எந்த மொழியில? இது தமிழ் மொழியிலேயே. தமிழ் மொழினா பழைய கால தமிழ். அதை படிக்கிறத கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்கணும். இப்போ நம்ம ஈஸியா தமிழை படிச்சிடறோம். அந்த காலத்து தமிழ்ல முதல்ல பைபிள் தான் பிரிண்டிங் ஆனது. இந்தியாவிலேயே தமிழ்ல பிரிண்டிங் ஆன இடம் இந்த ஒரு இடம் தான். எந்த இடத்துல இந்த அச்சகம்? இந்த அச்சகம் இருந்த இடம் இதுதான். உள்ளர இருக்கு அச்சகம். உள்ளார வச்சிருக்கு. அது கூட அவங்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இனிய பயணம் செய்வோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம இனிய பயணம் செய்ய போறது பொறையார் அப்படிங்கிற ஊருக்கு. அது எங்க இருக்குன்னா தரங்கம்பாடியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. இந்த பொறையார்ல என்ன ஒரு விசேஷம்னா, இங்க ஒரு முக்கியமான இடம், அது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். தரங்கம்பாடியில யார் கால் வச்சா அப்படின்னு நீங்க அதிசயப்படுற மாதிரி நம்முடைய மகாத்மா காந்திஜி முதல்ல சத்தியகிரக போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே திரும்பி வரும்போது தமிழ்நாட்டுக்கு முதல்ல கால் வச்சது தரங்கம்பாடியில தான். ஸோ தரங்கம்பாடியில அங்க வச்ச உடனே நம்ம சுப்பிரமணிய ஆச்சாரியார், அவர் தான் தென் ஆப்பிரிக்கால அவர் போராட்டத்தோட அவர் இருக்கும்போது அவர் கூடவே இருந்தவராம். அவர் தரங்கம்பாடியிலேருந்து அவர் இங்க தில்லையடிக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. பொறையாருக்கு பக்கத்துல தான் இந்த தில்லையடிங்கிற ஊரு. தில்லையடிக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. இங்க தில்லையடியில என்ன விசேஷம்னா, இங்க தரங்கம்பாடியிலேருந்து பெரும்பாலானோர்
தென் ஆப்பிரிக்கால தான் போய் குடியேறி இருக்காங்க. அப்ப எல்லாரும் நம்ம மகாத்மாவோட சேர்ந்து சுதந்திர போராட்டத்துக்கு ரொம்பவே துணை இருந்திருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஒரு ஃபேமிலியில வள்ளியம்மை அப்படிங்கிற ஒரு பெண் அங்க பிறந்திருக்கா தென் ஆப்பிரிக்காவிலே. அந்த பெண் நம்ம மகாத்மாவோட சேர்ந்து சுதந்திர போராட்டத்துக்கு அவளும் துணை இருந்து அந்த பெண்மணியும் ரொம்பவே போராடி இருக்காங்க. 16 வயசுலயே அவங்களுடைய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கும் போது சிறைச்சாலையில அவங்க அடைச்சிருக்காங்க வெள்ளையர்கள். ஸோ சிறைச்சாலையிலே அவங்க அங்க அடைச்சதுக்கு அப்புறம் 16 வயதுலயே போராட்டத்துல அவங்க உயிரை விட்டுருக்காங்க. ஸோ நம்முடைய இந்தியாவுக்கு நமக்காக அவங்க தன் உயிரை திறந்திருக்காங்க 16 வயசுலயே. ஸோ இவங்களுடைய வீட்டுக்கு தான் நம்முடைய மகாத்மா காந்தி இங்க வரணும் அப்படிங்கிறது தில்லையடியில முத காலடிச்சு வள்ளியம்மை அவர்களின் இல்லத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்கதான் அவர் யாரோட வந்தாங்க, அன்னை கஸ்தூரிபாயோட சேர்ந்து மகாத்மா காந்தி இந்த இல்லத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த இல்லத்துக்கு பேரு காந்திஜி தங்கிய இல்லம் அப்படிங்கிற பேரு. ஸோ இந்த இல்லத்துல அவங்க தங்க அங்க ரொம்பவே பெருமைப்பட்டிருக்காங்க எல்லாரும். அவங்களோட குரூப் போட்டோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். உள்ள எப்படி காந்திஜி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஊதா கட்டில், அந்த கட்டில்ல தான் அவர் படுத்திருப்பாராம் இங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது. ஸோ அதெல்லாம் இருக்குது. அங்க இருக்க அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. மகாத்மா காந்தியே அவங்க வீட்டுல தங்கியிருக்காருன்னு. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அப்ப ஹரிஜன்களை பார்த்திருக்காரு. அங்க தங்கியிருக்கும் போது ஹரிஜனுடைய அவல நிலையும் பார்த்திருக்காரு. ஸோ இவங்களுடைய நிலையை நம்ம மேல கொண்டு வரணும் அப்படின்னு சபதம் விட்டுருக்காரு. அதனாலதான் மெயினா தரங்கம்பாடியில தில்லையடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காந்திஜிக்கு ஹரிஜனுடைய நிலையை உயர்த்தணும் அப்படிங்கிற சபதம் எடுத்திருக்காராம். அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இங்கதான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதனால எல்லாருமே இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டே வச்சிருக்காங்க. அதாவது இந்த காந்திஜி தங்கிய இல்லம் இது அவர் எப்ப வந்ததுன்னா மே மாதம் 1ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு இப்பதான் அங்க வந்திருக்காங்க. அதனால ஒரு கல்வெட்டை பதிச்சிருக்காங்க. அவர் அமர்ந்த இடமெல்லாம் ஆலயம், நடந்த இடமெல்லாம் புனித பூமி அப்படின்னு ஒரு அழகா கல்வெட்டை அங்க வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் அங்க ரொம்பவே பெருமையா இருக்காங்க. நம்மளோட கலந்து உரையாடி ஒரு அழகான இன்டர்வியூ கொடுக்கறது. அதாவது இந்த இல்லத்துடைய பேரன் காந்திஜி தங்கிட்டு இருக்கும் போது, அதாவது வள்ளியம்மை அவர் இவங்களுக்கு அத்தை. ஸோ அந்த மாதிரி இப்பவே இவர் வயசானவரா இருக்காரு. அப்பதான் அதாவது 15ஆம் நூற்றாண்டு தான் காந்திஜிக்கு தங்கியிருக்காரு. ஸோ அதனால அந்த பெருமைக்கு உரியது. அது பெருமையோடையும் அவர் இல்லைங்கிற வருஷத்தோடையும் அது நம்மகிட்ட கலந்து உரையாடிட்டு இருக்காரு. அது பாட்டனார் பாலகு செட்டியார் அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு வியாபாரத்துக்காக சென்றிருந்தார்கள். அப்போது அங்க இந்திய காங்கிரஸில் சேர்ந்து மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்து சத்தியாகிரகம் செய்தார்கள். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் சிநேகிதமானவர். அப்போது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். வள்ளியம்மை என்பவர்கள் கொள்ளையாடி கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள் தென்னாப்பிரிக்காவிலேயே. அதற்காக கொள்ளையாடி என்று சொல்லக்கூடிய வள்ளியம்மன்களுக்கு வந்திருந்த போது நம் இடத்தில் தங்கியிருந்தார். ஒரு வாரம் போல தங்கியிருந்தாங்க. வள்ளியம்மை அம்மையார் நமக்காக போராடி 16 வயசுலயே உயிர் வந்தார். அதனால இந்த தில்லையடி அப்படிங்கிற ஊருக்கு வள்ளியம்மை நகர் அப்படின்னு அரசு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு. ஸோ இதனால இப்போ அதுக்கு வள்ளியம்மை நகர்னா தான் தெரியும். அதோட இல்லாம 2008 அவங்களுடைய நிலையாட்டமா வள்ளியம்மையுடைய தபால் தலையும் அரசு வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த பெருமையும் அந்த ஊருக்கு சேர்ந்தது. காந்திஜி நம்ம தமிழ்நாட்டுல எங்க தங்கினார் அப்படிங்கிற நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமை இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு நாள் அதில் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்ப இங்க ஒரு ஹைடெக் நகரம் இருக்குது.
அது பார்க்கறதுக்கு முன்னாடி இல்ல ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.